மாஞ்சோலை தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் வழங்கினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட பிபிடிசி நிர்வாகம் குத்தகை காலம் முடிவடைவதற்கு 4 ஆண்டு காலம் உள்ள நிலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு கடந்த மாதம் ஜூன் 16ஆம் தேதியிலிருந்து செயல்படாது என அறிவித்து இழுத்து மூடியதை தொடர்ந்து எஸ்டிபிஐ கட்சி உட்பட பல்வேறு கட்சிகள், சமூக இயக்கங்கள், சமூக ஆர்வலர்கள், தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு நீதி கேட்டு போராட்டங்கள் மற்றும் வழக்குகள் நடைபெற்று வருகின்றன. ஆனாலும் அங்கு பணிபுரிந்து தேயிலை தோட்டத்தையும் நிர்வாகத்தையும் மட்டுமே நம்பி வாழ்ந்து வரும் தொழிலாளர்கள் குடும்பங்கள் வருமானமின்றி 50 நாட்களாக பிள்ளைகளின் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமலும் அன்றாட தேவைகள் உணவுக்கே வழியின்றி தவித்து வருகின்றனர். அம்மக்களின் வேண்டுகோளை ஏற்று எஸ்டிபிஐ கட்சி சார்பாக முதற்கட்டமாக மாஞ்சோலை கிராமத்தில் சிரமப்படக்கூடிய 150 குடும்பங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அரிசி, மசாலா பொருட்கள் உள்ளடக்கிய பொருட்களை எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக், சேரன் மகாதேவி, சேகரகுரு அருட்தந்தை கிப்சன் ஜான்தாஸ் ஆகியோர் தலைமையில் அம்மக்களை சந்தித்து உரையாடி நிவாரணப் பொருட்களை வழங்கினர். பத்திரிகையாளர்களை சந்தித்த எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கூறுகையில், மாவட்ட ஆட்சித் தலைவரை நேரில் சந்தித்து கூறும்போது மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு தற்போது தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்கிறோம் என உறுதியளித்தார். ஆனால் இன்று வரை எந்த ஏற்பாடும் செய்து தரவில்லை. ஆகவே உடனடியாக மாஞ்சோலை தொழிலாளர்களின் நலன் கருதி போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பொருட்களையும் நிவாரணத் தொகையாக மாதம் 10,000 ரூபாயும் வழங்கிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மாஞ்சோலை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கான அனைத்து போராட்டங்களிலும் எஸ்டிபிஐ கட்சி துணை நிற்கும் எனவும் அவர் கூறினார். இந்நிகழ்வில் அருட்தந்தை ஜெரால்டு உள்ளிட்ட நிர்வாகிகள், எஸ்டிபிஐ கட்சியின் நெல்லை புறநகர் மாவட்ட தலைவர் கோட்டூர் வீர் மஸ்தான், வர்த்தகர் அணி மாவட்ட தலைவர் அம்பை ஜலீல், சமூக ஊடக அணி மாவட்ட தலைவர் எஸ்பிஎம் கனி, அம்பை தொகுதி தலைவர் செய்யது, கல்லிடை நகர தலைவர் கலீல் ரஹ்மான், சேரை அப்துல் அஜீஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.